உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் மறுபடியும் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிற இந்த வேத பாட ஆராதனையை கர்த்தர் காணும்படியாக நமக்கு செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. இங்கே மாத்திரமல்ல, இந்த வேத பாட வகுப்பை விரும்பி உலகத்தின் பல பகுதிகளிலே உட்கார்ந்து இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு எல்லா கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் பாடத்தை நான் ஆரம்பித்த பொழுது உலகத்தின் பல பகுதிகளிலே அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கனடாவிலே இந்த வேத பாட வகுப்பை பார்த்த ஒரு சகோதரர் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து ஒரு சின்ன ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை அவர் வாங்கி அவர் அனுப்பியிருக்கிறேன் என்று எங்களுக்கு மெயில் பண்ணினார். ஆண்டவருடைய கிருபையினாலே அது இன்றைக்கு மாலை தான் கிடைத்தது. இன்றைக்கு சாயங்காலம் தான் என் கையில் கிடைச்சது. அது உடனடியாக அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நிறையா ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்காது. ஒரு சின்ன மாடல் தான், ஆனால் நல்ல வறுமையாக அதை பார்த்து விளக்குவதற்கு தனித்தனியான ஒரு பகுதியாக அதை அனுப்பியிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்திலிருந்து நான் அதை ஒவ்வொரு பகுதியாக நாம் விளக்குவதற்கு அது வசதியாக இருக்கும். நான் அவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்குது. நிறைய இடங்களில் நான் இந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நிறைய இடங்களில் அனுகூலமான பொருட்களை நான் தேடினேன். எங்கேயுமே கிடைக்கல நம்முடைய இந்தியாவில். அதனால் அவர் அதை பார்த்து அங்கிருந்து அதிகமான விலை கொடுத்து அதை வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அடுத்த வாரத்திலே நாம் அதிலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே நாம் கவனிக்கலாம். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம். அங்கேதான் ஆண்டவர் மோசேயை மலையிலே கூப்பிட்டு முதலாவது பலவிதமான பிரமாணங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய பிரமாணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 25ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்படுத்தல் அல்லது மோசேக்கு தேவன் காண்பிக்கிற இந்த மகிமையான காரியங்களை, தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் இந்த 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். தயவு செய்து அதை வைத்திருக்கிறவர்கள், வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து கவனியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமதேக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கேயும் வெளியிலேயும் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த வேத வாக்கியங்களை கவனித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதையும் இருதயத்தையும் திறக்கும்படியாக அடியான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக தேவன் மகிமையானவைகளை செய்யும்படி அடியான் ஜெபிக்கிறேன். இந்த உபகரணங்களை அனுப்பியிருக்கிற அன்பான சகோதரனையும் ஆசீர்வதியும் அவர்கள் குடும்பத்துக்கும் ஏற்ற பிரதிபலனை கட்டளிடுவீராக. அடியானுக்கும் தேவையான ஞானத்தையும் ஆவியின் நிறைவையும் வேத வசனத்தை உள்ளதை உள்ளதன்படி ஆண்டவரே வியாக்கியானிக்க எனக்கு பரத்திலிருந்து ஞானத்தை தாரும். உம்முடைய ஞானம் கட்டளையிடப்படுவதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் இந்த 8ஆம் 9ஆம் வசனத்திலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதற்கு ஒரு மாதிரியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அதை 3 பகுதியாக நாம் பிரித்தால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணணும். 2வது எனக்காக. 3வது பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. 3 பகுதியாக அதை பிரிக்கலாம். நான் யோசித்து பார்த்தேன், பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் நடுவிலே நான் உலாவணும், வாசம் பண்ணணும். 2வதாக எனக்கு. 3வதாக அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பகுதிகளாக நீங்கள் இதை பிரிக்கலாம். முதலாவது கட்ட வேண்டிய நோக்கம் என்ன என்று கேட்டால், உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணணும், எனக்கு கட்டணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சில வேளைகளில் யோசிக்கிறது, நான் நிறைய இடங்களில் ஊழியத்துக்கு போகிறேன். ஆவடியை விட நல்ல இடங்கள், நல்ல நல்ல சந்தோஷமான இடங்கள், நல்ல அமைதியான இடங்கள் அங்கே இருக்கு. நான் அங்கே வாசம் பண்ணலான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு வச்சுக்கோங்க. நான் அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர், நான் இங்கே உங்கள் ஊரில் வாசம் பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுங்க அப்படின்னு சொன்னால், அவர் முதல்ல என்ன கேட்பார்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ விலை கட்டணும் பாஸ்டர்? அதுக்கு யார் காசு தரணும்? எனக்கு வீடு கட்டுறதுக்கு யார் காசு தரணும்? பாஸ்டா காசு தருவார்? எனக்கு வீடு கட்டுறதுக்கு யாருக்கு காசு தரணும்? நான் தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு வீடு கட்டணுமா? அவர் கொடுக்க மாட்டாராம். எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு, அது எப்போ சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொல்லலை. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, உன் ஜனங்கள்கிட்ட முதலாவது காசு கலெக்ட் பண்ணு. எது கலெக்ட் பண்ணணும்னு கேட்டால், எனக்கு வாசஸ்தலம் கட்டுறதுக்கு. அப்போ ஆண்டவருக்கு வாசஸ்தலம் கட்டுறதுக்கு வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, இந்த உலகத்தின் ஆஸ்தியெல்லாம் அவருடையது. மோசே கிட்ட ஆலயம் கட்டுறதுக்கு நான் 10 ரூபா தருவேன்னு சொல்லவே இல்லை.
இந்த ஆலயத்துக்கு செலவை எவ்வளோ ஆகுமோ அதை நான் தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, உன் ஜனங்களிடத்தில் மன உற்சாகமாக, மனப்பூர்வமாக, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் காணிக்கையை வாங்கு. நான் உட்காந்து இதை அடிக்கடி நான் யோசிப்பேன், யார்கிட்ட காணிக்கை வாங்க சொன்னார்? இந்த ஆளுங்கெல்லாம் யாரு? வேலை இல்லாத ஆளுங்க. இவனுங்க நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு ஒரே நாள் மோசே சொன்னார்னு அந்த மாவு புளிக்கிறதுக்குள்ளே மடியில் கட்டிட்டு வந்துட்டானுங்க. இப்போ காலையில் மண்ணா பெய்தாதான் சாப்பாடு, மழை திறந்தாதான் தண்ணி. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவங்க தண்ணீருக்கும் அவங்க ஆகாரத்துக்கும் தேவனை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபெய்த் லைஃப் சொல்லலாம். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்துக்கு, அன்றன்றைக்குள்ள தண்ணிக்கு, அவங்க வஸ்திரத்துக்கு எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடையாது, ஒரு அறுப்பு கிடையாது, ஒரு விதைப்பு கிடையாது, ஒரு சம்பளம் கிடையாது, ஒரு வருமானம் கிடையாது. இந்த ஆட்கள்கிட்ட ஆண்டவர் என்ன, இவங்க தான் ஏற்கனவே முறுமுறுத்துக்கிட்டு வரான். அவங்ககிட்ட போய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்திலே ஆண்டவர் முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஆரம்பிக்கல, தன்னுடைய வாசஸ்தலத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக அவர் முதலாவது ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு காணிக்கையை கொண்டு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இப்போ இதுவரைக்கும் யார் கொடுத்துட்டு வந்தார்னா ஆண்டவர் கொடுத்துட்டு வந்தார். காலையிலே மன்னா கொடுக்குறாரு, ஆண்டவர் சாயங்காலத்தில் காடை விழா பண்ணுறாரு, அவங்கள ஒவ்வொரு நாளும் வஸ்திரத்தை கொடுத்துட்டு நடத்திக்கிட்டே வர்றாரு. இப்போ இதுவரைக்கும் அவங்க என்ன அறிஞ்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்பதை மாத்திரம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஆண்டவர் குண்டத்துக்கு போடுறாரு, நீங்கள் அவங்ககிட்ட வாங்க. அதுவும் என்ன வாங்கணுமா? முதலாவது பொண்ணு வாங்கணுமா, அடுத்தது வெள்ளி வாங்கணும். தேவனுடைய நீங்கள் வாசித்தீங்கன்னா பொன்னும் வெள்ளி வெண்கலம் கோமதேக கற்கள். யார்கிட்ட கேட்குறாரு? வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க கிட்ட, வேலை சம்பளம் இல்லாத ஆளுங்க கிட்ட பொண்ணு கொண்டு வா, வெள்ளி கொண்டு வா, வெண்கலம் கொண்டு வா, முத்துக்களை கொண்டு வா, ரத்தனங்களை கொண்டு வா. இது முதலாவது தன்னுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற காரியத்தையே ஆண்டவர் சொல்லலை. முதலாவது ஆண்டவர் சொன்னது, ஜனங்களிடத்திலே நீ முதலாவது கொண்டு வா, அவங்கள கொண்டு வர சொல்லு. ஏன்னு கேட்டால், அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணணும், அவர்கள் மத்தியில் நான் உலாவணும். இப்போ நான் இதை உட்கார்ந்து யோசித்தேன், ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் நீ இவ்வளவு தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் நீ கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன எப்போ கேட்டிருக்கணும்னு சொன்னால், இவங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு. கட்டாத வீட்டை நான் கட்டுவேன், நட்டாத தோட்டத்தை தருவேன், வெட்டாத கிணற்றை தருவேன். இதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றின பிறகு நீ எனக்கு வெள்ளியை கொண்டு வா, பொண்ணை கொண்டு வான்னு எவ்வளோ உற்சாகமாக கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுத்துட்டாரப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நமக்கு பெரிய தோட்டம் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பெரிய கிணறை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு அது ரொம்ப லகு. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அன்றாடம் காட்சிங்க. அந்தன்றைக்கு அவங்களுக்கு மன்னா பெய்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு, கண்மலை பிறந்தாதான் அவங்களுக்கு தண்ணி.
இவங்க இவ்வளவு நாள் என்ன, ரொம்ப நாள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில் செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூலி இல்லாம அவங்கள அங்கேயும் வேலை செய்ய வாங்கினா, கடுமையான வேலை செய்தவங்க. அந்த வேலை செய்து கூட இவங்க கூலி இல்லாமலே அவன் வேலை வாங்கினா, அடிமைகளா இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து, மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் வீடு கொடுக்கறது ரெண்டாவது, என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற தான் போறேன். அவங்களுக்கு நான் கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர், அவங்களுக்கு நான் ஆயத்தமாக்கினது. ஆனால் இதையெல்லாம் ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் கொடுத்த பிறகு நான் அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க கொடுக்கறது ரொம்ப ஈஸி, எல்லாருமே கொடுக்கறது ஈஸி. ஆனா ஆண்டவர் எந்த காணிக்கை அங்கீகரிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவன் கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவங்ககிட்ட கலெக்ட் பண்றார். அதை வச்சுதான் தன்னுடைய வாசஸ்தலத்தையே கட்டுறார். நீங்கள் ஆண்டவர் காணிக்கை பற்றி பேசும் பொழுது கூட, காணிக்கை பெட்டியில உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் அதில் கொண்டு போட்டாங்க. ஆனால் அதை ஒன்றையுமே அவர் கணக்கிலே வைக்கல. நிறைய கவராக போட்டிருப்பாங்க. பொன்னை போட்டாங்களோ, வெள்ளியை போட்டாங்களோ, என்ன போட்டாங்களோ போட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை பெரிய அமௌண்ட்டை போடலை, 2 துட்டு தான் போட்டார். அதை தேவன் அங்கீகரித்தது மாத்திரம் இல்லை, அதை பாராட்டினார். இப்போ நான் நினைக்கிறேன், காணிக்கை என்று சொல்லுகிறது அமௌண்ட்டை பொறுத்ததில்லை, எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஒருவேளை மனிதர்கள் அதற்கு மரியாதை கொடுக்கலாம், கனம் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் காணிக்கையினுடைய அமௌண்ட் அல்ல, காணிக்கை கொடுப்பதற்கு இருக்கிற மனம், இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மனமும் உற்சாகமும் ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்பினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம எந்த இருதயத்தோடு நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோம், நாம எவ்வளவு கொடுக்கிறோங்கிறத ஆண்டவர் எப்போதுமே கணக்கில் வைக்கிறது இல்லை. அவர்கள் எவ்வளவு பெருசா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உலகம் பார்க்குது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது, யார்கிட்ட வாங்க சொன்னார்னா, இருக்கிறவங்ககிட்ட வாங்குன்னு சொல்லலை. யார் யார்கிட்ட வெள்ளி இருக்கோ, யார் யார்கிட்ட பொண்ணு இருக்கோ, யார் யார்கிட்ட ரத்தினம் இருக்கோ அவங்கெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. யாருகிட்ட வாங்குன்னு சொன்னா, இருக்கிறவங்கிட்ட வாங்குன்னு சொல்லலை, மனம் இருக்கிறவங்கிட்ட வாங்கு. மனம் இருக்கிறவங்கிட்ட. இதுக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கான மனம் இல்லை, நிறைய பேர்கிட்ட மனம் இருக்கான பணம் இல்லை. ஆண்டவர் எதை வைத்து கணக்கு போடுறாருன்னு கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமாய் அவன் கொடுக்கிறான், உற்சாகமாய் அவன் கொடுக்கிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வேற யார்கிட்டையும் வாங்காத, யார்கிட்டையும் போய் காணிக்கை கேட்காத. நீ ஆலயத்தை கட்டணும்னு சொன்னா 2 குவாலிட்டி பீப்புள் மாத்திரம்தான் நீ வாங்கணும். கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் தயவு செய்து 7ஆம் வசனம் பாருங்க. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை கொடு, என்ன நினைக்கிறியோ அதை கொடு. ஆனா யார் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்னா, கொடுக்கிறவன் மேல இல்லை. நிறைய கொடுத்தவன் பேர்ல ஆண்டவர் பிரியமா இருக்கிறது இல்லை. ஆண்டவர் எதை பார்க்கிறார்னு கேட்டா,
உற்சாகமாய் யாரு கொடுக்கிறார்களோ அவங்ககிட்ட தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நாம ஒருவேளை நினைச்சுக்கலாம், நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்கு இவ்வளவு பணத்தை கொண்டு கொடுத்துருக்கோம், இவ்வளவு வெள்ளியை கொண்டு கொடுத்துருக்கோம், இவ்வளவு பொண்ணை கொண்டு போய் கொடுத்துருக்கோம் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிரியம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடுத்ததை உற்சாகமாய் அவர்கள் கொடுத்தார்களா? அப்ப தேவனுடைய ஆலயம் எதனால கட்டப்படணும், யாருனால கட்டப்படணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், காணிக்க முக்கியம் இல்லை, மனம்தான் முக்கியம். அவன் ஆலயத்துக்கு எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், மனப்பூர்வமாக உற்சாகமாக அவன் கொடுக்கிறான். நீங்கள் தாவீது ராஜாவினுடைய அனுபவத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், ஒரு பெரிய பகுதி அங்கே இருக்கிறது. அந்த கர்த்தருடைய தாசனாகிய தாவீதும் தாவீதுடைய ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கிற சம்பவத்தை இந்த 29ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அந்த 29ஆம் அதிகாரம் தயவு செய்து 5ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளாய் செலுத்த மனப்பூர்வமானவன் யார்? அங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தாவீது ராஜா ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், அவன் இப்ப பெரிய ராஜாவாயிட்டாரு. இப்ப பெரிய அரண்மனை அங்க இருக்கு. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சமாதானமா இருக்காங்க. எல்லா செழிப்பும் அவன் சொல்லுகிற, நாம சரித்திரத்தை வாசித்தா தாவீது ராஜாவுடைய காலம்தான் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சகல சம்பூர்ணமும் அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ராஜா சொல்லியிருக்கலாம், இந்த பாரு, ஆளுக்கு இத்தனை 1000 கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா ராஜா கட்டளையிட்டாரு, அவ்வளவு பேர் எத்தனை 1000மோ கொண்டு வந்திருப்பான். ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு என்று வரி போட்டிருக்கலாம். ஆலயம் கட்டணும், ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா ராஜா சொல்றாருன்னு கட்டளை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவன் வரி போட்டிருக்கலாம், அவன் கட்டளையா சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு கட்டாயம் இல்லப்பா, நான் யார்கிட்டையும் கட்டாயமா வாங்கல, யாரும் விசனமாயும் கொடுக்க வேண்டாம். எப்படி கொடுங்கன்னு கேட்டா, மனப்பூர்வமாக ஆண்டவர் கொடுக்கிறவன் யாரு, அவன் மட்டும் கொடுத்தா போதும். சந்தோஷமா உற்சாகமா மனப்பூர்வமா கொடுக்கிறவன் யாரு? ஜனங்கள் பொன்னையும் பலவிதமான பொருட்களையும் அந்த ஆலய பணிக்காக கொடுக்கிறார்கள். நீங்க 5ஆம் அதிகாரத்து 5ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா 6 முறை எழுதப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வம் மனப்பூர்வம் என்று எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் பாருங்க, 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரரும் ஆகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு கொடுத்தார்கள். நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. 9ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 14ஆம் வசனம் பாருங்கள், மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய ஜனங்கள் எம்மாத்திரம். 17ஆம் வசனத்தில் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன், இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உனக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க. நான் மனப்பூர்வமாய் கொடுத்தேன், ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, நான் உற்சாகமாய் கொடுத்தேன், ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தாங்க. அப்போ தாவீது காலத்தில்
அவன் ஆலயத்தை கட்ட முடியாவிட்டாலும் அவன் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு சொன்னபோது ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த தங்கத்தினுடைய எடை மாத்திரம் ஏறக்குறைய 25 டன், 25 டன்ஸ் காணிக்கையாக அவர்கள் கோல்டு மாத்திரம் கொடுத்தாங்க. வெள்ளி இல்லாம வெறும் கோல்டு. இதை எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா கலெக்ட் பண்ணிருக்கலாம். ராஜா சட்டம் போட்டிருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒவ்வொரு ஃபேமிலி இவ்வளவு கொடுக்கணும், ஒரு பிரபு இவ்வளவு கொடுக்கணும், ஒரு ஸ்தானாபதி இவ்வளவு கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு அவன் கலெக்ட் பண்ணி இருக்கலாம். இதை விட அதிகம் கலெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வமாக, உற்சாகமாக. அப்போ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா விசனமா கட்டுறவங்க இல்லை. இந்த ஆலய பணியை செய்கிறவங்க யார் என்று கேட்டால் முதலாவது அவங்க யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 110வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே, அதாவது உம்முடைய வருகையின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வமா இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய வருகையில யாரு வரப்போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனப்பூர்வமான ஜனங்கள் தான் வரப்போறாங்க. தங்கள் வாழ்க்கைகளை முழுவதும் மனப்பூர்வமாய் அர்ப்பணித்த ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொல்லுவேன், அதனால்தான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கு அளவு கொடுப்பதற்கு முன்பதாக, ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் பணி செய்வதற்கு முன்பதாக, தன்னுடைய வேலைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அவர் முதலாவது கொடுத்த கட்டளை மனப்பூர்வமா உள்ளவன், உற்சாகமாய் உள்ளவன், அவங்கிட்ட மாத்திரம்தான் நீ கேட்டு வாங்கணும். அவர்களை காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. காணிக்கை என்று சொல்லுகிறது அவனவன் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது, சந்தோஷமாய் கொடுக்கிறது. அவங்கள வைத்து தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 6 லட்சம் புருஷர்களை கொண்டு கட்ட சொல்லல. தேவன் அங்க தேடின ஜனங்கள் யார் என்று கேட்டால் மனதுள்ள ஜனங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவர் இந்த நல்ல பணியை ஆரம்பிக்க முன்பதாக அவரவருடைய மனதை தேவன் பார்க்கவர். என் வேலைக்கு மனப்பூர்வமான மனம் எங்க இருக்கு, உற்சாகமான மனம் எங்க இருக்கு, அவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார், தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த உற்சாகம் என்ற வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தாசன் ஆகிய தாவீது சொல்லும் போது உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை நான் அறிவிப்பேன், பாவிகள் மனம் திரும்புவார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல பாவிகள் மனம் திரும்பணும்னா பைபிள் காலேஜ் படித்தா போதாது, அல்லது வேத அறிவு இருந்தால் போதாது, அதனால திரும்ப மாட்டாங்க. எப்போ பாவிகள் திரும்புவாங்கன்னா அவன் உற்சாக ஆவி உள்ளவனா இருந்தால் அவன் பாவிகளுக்கு போய் சொல்லுவான், பாதகருக்கு போய் வழிகளை அறிவிப்பான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கும்படி என் மேல விழுந்த கடமை, உற்சாகமாய் நான் அப்படி செய்தால் எனக்கு அது பலனை கொண்டு வரும். உற்சாகமாயிருங்கள், ஆவியிலே உற்சாகமாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப இதெல்லாம் என்ன என்ன எதை காட்டுகிறது கேட்டால் யோசபாத் கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் கொண்டான். இவைகளெல்லாம் எனக்கு நேரம் எடுத்து நான் வேற சப்ஜெக்ட் வேறுகளை போயிடுவேன். ஆனால் அந்த உற்சாகம் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன். சும்மா எல்லாரும் செய்வான்,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று கேட்டால், கொடுக்கிறதிலே மாத்திரம் அல்ல, ஊழியம் செய்கிறதிலே மாத்திரம் அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலே மாத்திரம் அல்ல, ஒரு பாவியினிடத்திலே போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதிலே மாத்திரம் அல்ல, எல்லா விதத்திலும் ஆண்டவர் எதனுடைய அடிப்படையிலே கிரியை செய்கிறார் என்று கேட்டால், அவனுடைய மனதிலே உள்ள உற்சாகம், அவனுடைய மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு. மனப்பூர்வமாய் என கொடுக்கிறவனிடத்திலே நீங்கள் வாங்குங்கள் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிடுகிறார். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஒரு ஆராதனை ஸ்தலம் என்று வருகிற வேளையிலே ஆண்டவர் எதை தேடுறார் என்று கேட்டால், காணிக்கை அல்ல, வெள்ளியும் பொன்னையும் அல்ல, அதை கட்டுறதுக்கு மனப்பூர்வமான மனுஷர்கள் யார் இருக்கா? ஆண்டவர் தேடினது யார் என்று கேட்டால், அவங்க கொடுக்கிறத வச்சு என்ன அறிஞ்சிடுறார் என்று கேட்டால், அவங்களுடைய எவ்வளவு மனப்பூர்வமாக இருக்காங்க, எவ்வளவு உற்சாகமாக இருக்காங்க. அவங்க நிறைவில் இருந்தால ஆண்டவர் எப்பொழுதுமே நிறைவில் இருந்து கொடுக்கிறதை தேவன் அவ்வளவாய் பாராட்டுகிறதில்லை. நிறைய பேர் நிறைவில் கொடுக்குறாங்க, நிறையா இருக்கு, அதில் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று கேட்டால், அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் தயவு செய்து 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் 2 வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி இருந்தாங்க அவங்க? ஐஸ்வர்யவான்களா இல்ல. எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தாங்க. தரித்திரம் இல்ல, கொடிய தரித்திரம். ஆனா எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உள்ளத்தில் இருந்த பரிபூர்ண சந்தோஷம். வெளியே பார்த்தீங்கன்னா தரித்திரம், உள்ள பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல் உள்ள பரிபூர்ண சந்தோஷம். அதனால எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சத்தனமா கொடுக்கல, உதாரத்துவமா கொடுத்தாங்க. யாரையா கொடுத்ததுன்னு கேட்டா, கொடுத்தது யாரு? தரித்திரர்கள், ஏழைகள், கஷ்டத்தில் கொடிய தரித்திரமா. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் சபைகள்ல அப்படிதான். ரொம்ப கொடுக்கறது யாருன்னா தரித்திரங்க தான் கொடுக்கறது. கர்த்தருடைய நாமத்தை அதில் ஏன் ஆண்டவர் அதை பார்க்குறாருன்னா, அந்த ஐஸ்வர்யவான்கள் நிறைய கொடுக்குறாங்க, பட் தரித்திரர்கள் நிறைய கொடுக்குற அமௌண்ட் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். பட் ஆண்டவர் எதை பார்க்குறாரு? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் பாலும் தேனும் ஓடின தேசத்தில் சேர்த்த பிறகு ஆலயத்தை கட்ட சொல்லலை? அவருக்கே தெரியும் வனாந்தரத்தில் அவங்க அந்தன்றைக்கு காய்ச்சுறாங்க, அந்தன்றைக்கு அவங்க தேவைகள் சந்திக்கப்படுது, அந்தன்றைக்கு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து ஏன் நீ பொன்னையும் வெள்ளியும் கொடுன்னு சொன்னாரு? நான் சொல்றேன், ஆண்டவர் என்னத்தை பார்த்தார்னா மனதை பார்த்தார். இதுக்கு ஆண்டவருக்கு என்ன வேணும்னா பணம் இல்லை. பணம் அவர்கிட்ட கோடி கோடியா இருக்கு. இந்த உலகத்து வெள்ளி அவருக்கு தான், இந்த உலகத்து பொன் அவருக்கு தான், இந்த உலகத்து முத்து அவருக்கு தான், இந்த உலகத்தினுடைய அத்தனை வைரங்களும் வைடூரியங்களும் எல்லா விலை மதிக்க முடியாத வைரங்களும் அவருக்கு தான் சொந்தம். மோசையை கூப்பிட்டு அந்த வனாந்தரத்தில் ஒரு புதையல் வச்சிருக்கேன், அதை தோண்டி எடுத்துட்டு போய் கட்டு அப்படின்னு சொல்ல முடியும் அவரால். எல்லாத்தையும் அவரால் செய்ய வல்லமை. ஆனால் தேவன் செய்யலை. ஆண்டவர் யாரை தேடினார்னா, இந்த 6 லட்சம் புருஷர்களை ரட்சித்திருக்கேன், இந்த சங்கடலை கடந்து நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு அற்புதம் நான் செய்திருக்கேன், ஏன் நான் அங்கே வாசம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் மனப்பூர்வமாக இருக்காங்க அதை நான் அறியணும்.
மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு நீ அவங்க கிட்ட வாங்கு, வேற யார்கிட்ட நீ வாங்காத. அந்த எனக்கு என்னன்னா, மனமுள்ள கொஞ்சம் பேரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மனமில்லாத அதிகமான பேரை காட்டிலும் ஆண்டவர் மனம் உள்ள கொஞ்சம் பேரை வச்சு பெரிய காரியத்தை செய்ய முடியும். 6 லட்சம் பேர் மனம் இல்லாதவனை வச்சு என்ன பண்றது? ஆண்டவருக்கு மனம் உள்ள, அதான் சொன்னார் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்ற வேலையில ஒரு மனம் உள்ளவனா 2 பேர் ஒரு மனப்பட்டா போதும் சொன்னார். பெரிய காரியம் செய்யறதுக்கு 10 லட்சம் பேர் கூட வேண்டிய அவசியம் இல்லை. எதையாவது சாதிக்கணும்னா 2 பேர் ஒரு மனப்பட்டா போதும், அவங்க காரியங்களை சாதிச்சிடலாம். அப்போ ஆண்டவர் முக்கியப்படுது என்ன கேட்டீங்கன்னா, பணம் அல்ல, மனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் அங்கே மோசே கிட்ட ஆலயத்தை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு முன்பதாக, ஆலயத்தை தேவன் எழுப்புவதற்கு முன்பதாக முதலாவது மனம் உள்ளவர்களை தேவன் அறிய விரும்பினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்ப எந்த மனம் மாத்திரமல்ல, எந்த நிலைமையிலே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இல்லாமையிலே கொடுத்தாங்க. நான் இந்த ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்ட வேளையில் ரொம்ப நெருக்கடியான நிலைமையிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இன்றைக்கு ரொம்ப அழகாக வந்துடுச்சு. ரொம்ப எல்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி நல்ல ஏசியில் உட்காந்து ரொம்ப அழகாக ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமானது அல்ல. ரொம்ப ஆரம்பம் ரொம்ப நெருக்கடியான, எப்படி எங்களுக்கு ஆரம்பிக்கன்னு தெரியாது. கர்த்தருடைய நாமான ஆண்டவர் சொன்னார் என்று நான் இந்த ஆலயத்தை ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. ஏற்கனவே நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் நான் உட்கார்ந்து என்னுடைய வேதத்தை, நான் இந்த சின்ன ஒரு ஓலைக்கோட்டை அங்கே இருந்துச்சு, அதில் உட்கார்ந்து நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃப்ரைடே மூவிங் வாட்டர் என்ற ஒரு மேகசின் ஆப்பிரிக்காவிலேருந்து வரும். அதை நான் மாதம் வாசிப்பேன். அது வந்த உடனே அதை அன்றைக்கு வந்தது. அது வந்த உடனே அதை பார்த்த உடனே முதல் பக்கத்தில் இருந்து அந்த உள்ள எல்லாம் 8-9 படம் ஒரு ஆலயத்தினுடைய டெடிகேஷன், ஆராதனை டெடிகேஷனுக்காக அவர்கள் ஒரு படம் தான் போடுவாங்க எல்லாருமே. ஆனால் அதில் ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பேக் எப்படி இருக்கும், சைடு எப்படி இருக்கும், உள்ளே எப்படி இருக்கும், புல்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு 8-9 படம் அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு, மன மகிழ்ச்சி வந்துடுச்சு. உடனே என்ன அறியா ஒரு பெரிய உற்சாகம் மனதில் வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு அந்த மேகசின் மேலே கை வச்சு, ஆண்டவரே ஏன் எங்கள் ஆலயம் இப்படி கட்டக்கூடாது, ஏன் இப்படி ஒரு ஆலயம் வரக்கூடாது, நீர் எனக்கு தருவீரானா நான் ஒரு ஆலயத்தை இப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டவர்கிட்ட போராடி 1 hour ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் நடந்துச்சு. சண்டே ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆராதனை முடிஞ்சு போகும்போது, பாஸ்டர் இந்த மாதம் மூவிங் வாட்டர் வந்துச்சா பாஸ்டர்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை வந்துதான்னு கேட்டாங்க. வந்து சிஸ்டர் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. பார்த்தனே, உங்களுக்கு என்ன அப்படின்னு. பாஸ்டர் அது என் கையில் கிடச்சிது பாஸ்டர். அதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு அபிஷேகம் என் மேலே வந்தது பாஸ்டர். அப்படியே மேகசின் மேலே கை வச்சு 1 hour ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எங்கள் கோயில் கூட இந்த மாதிரி மாறணும், நீ இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு ஸ்டன் ஆகிட்டேன். நான் சொன்னேன், எந்த நேரம் ஜெபம் பண்ணீங்க? நான் எந்த நேரம் ஜெபம் பண்ணனோ அதே நேரம் 12 to 1 அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. உடனே என்னுடைய மனதில் 2 பேர் ஒருமனப்பட்டால், ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது நான் சொல்லவும் இல்லை, ஆலயத்தை கட்டணும்னு நான் பிளான் பண்ணவும் இல்லை. எந்த ஆலயத்தை கொஞ்சம் பெருசாக்கணும்னு யோசித்தேன். இப்படி ஓலை கொட்டகையிலே உட்காந்துருக்கோமே, இப்படி ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு மன விருப்பம் தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேர் ஒரே டைம் ஜெபிச்சிருக்கோம். அடுத்த நாளே என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நேராக இன்ஜினியர்கிட்ட போனேன். ஒரு பெரிய இன்ஜினியர் அங்கே சென்னையில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் இந்த படத்தை காட்டி, அங்கள் இந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்டலான்னு யோசிக்கிறேன். அவர் ரொம்ப ரொம்ப இளக்காரமாக சிரித்தார். சிரிச்சுட்டு,
தம்பி, பைபிள்லே என்ன சொல்லிக்க தெரியுமா? கோபுரத்தை கட்டுறவன் என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். ஏன்னா அப்புறம் இடையில நின்று போச்சுன்னா அப்புறம் மற்றவங்கெல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. அதனால கணக்கு பார்த்தீங்களான்னாரு. நான் சொன்னேன், அங்கிள் கணக்கு பார்க்கல, வசனம் தான் பார்த்தேன் அப்படின்னு. அந்த வசனம் தான் சொல்லுது, தம்பி என்ன பார்க்கணும்? கணக்கு பார்க்கணும். நீ கணக்கு பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஆசை நல்லது தான் தம்பி, இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே சொன்னார். நீங்கள் தம்பி கணக்கு பார்க்க, நீங்கள் விசுவாசம் இருக்க வேண்டிதான். ஆனால் அவனவனுக்கு அளந்த விசுவாசம் இருக்குது. நீங்கள் இது எவ்வளோ ஆகும் தெரியுமா? இது இன்றைக்குள்ள விலை மதிப்பில் 8 லட்சம் ஆகும். அன்றைக்கு மதிப்பில் 8 லட்சம்னா இன்றைக்கு 8 கோடி வேணும். நான் சொன்னேன், எனக்கு 8 லட்சம்னு கொஞ்சம் ஒரு பீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அடித்தாலும் அங்கிள் நீங்கள் போடுங்க அங்கிள், ட்ரை பண்ணலாம். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு 4 கோடி போட்டு தர்றதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் போட்டு தரேன், எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மோடவே கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்னெல்லாமோ சொன்னார். எனக்கு எனக்கு என்னை எவ்வளவு அதைரியப்படுத்தணுமோ அவ்வளோ அதைரியப்படுத்தினாங்க. ஆனால் நான் ஒரே பிடியாக நின்னேன், அங்கிள் நீங்கள் போட்டு கொடுங்க அங்கிள், அப்புறம் பார்க்கலாம் அங்கிள். அவர் ஒரு அழகான படத்தை கொண்டு போட்டார். அவர் போட்டு கொடுத்ததை விட சுந்தரையா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு என்ன தரிசனம்னா சாகிற வரைக்கும் ஓலை கோட்டையில் தான் உட்காரணும், பில்டிங் கட்டவே கூடாது. அவருடைய தரிசனம். இப்போ லேண்டெல்லாம் அவர் பேரில் இருக்குது. நான் எப்படி போய் அவர்கிட்ட போய் வாங்குறது? பெர்மிஷன் வாங்காமல் டவுன்ஷிப்பில் கொடுக்க முடியாது. இப்போ ரொம்ப ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போனேன். இது என்ன பண்ண வச்சிருக்கிறீரு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லையா, அந்த ஓலையை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இருக்கு, வேற ஒன்றும் பண்ணலையே, வேற ஒன்றும் பண்ணலை. அவர் எனக்கு எதுலெல்லாம் கை நிட்டனோ அதுலெல்லாம் கையெழுத்து போட்டார். ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டேன். டவுன்ஷிப்பில் கொடுத்தேன். டவுன்ஷிப்பில் ரிஜெக்டட். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம சர்ச்சுக்கு நோ பெர்மிஷன். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, 6 நோட்டீஸ் இருக்குது உடைக்கிறதுக்கு. அதுதான் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஆனால் ஆண்டவர் வேலையை முடித்தார். நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்லுவேன், வேலையை ஆரம்பிக்கிற அன்றைக்கு பாஸ்டர் என்ன இவ்வளோ பெரிய கூலியை தோண்டி வச்சிருக்கிறீரு, என்ன பண்ண போறீருன்னாரு. ஒன்றும் இல்லை, ஆலயம் தான் கட்ட போகிறேன். அவருக்கு புரியலை, அவருக்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் கிருபையினால் இந்த பாளையம் ஆதியில் நின்று போச்சு, பாதியில் நின்று போச்சு. பாதி தான் வேலை நடந்திருக்கு. அந்த அங்கிள் சொன்ன மாதிரியே கணக்கு பார்க்காம காலை வச்சு பாதியோடு நின்று போச்சு. அங்கே முன்னால் பாதி இருக்கு, இங்கே பின்னால் கட்ட முடியாது. ஆகினால என்ன பண்ணேன்னு தெரியுமா, நல்ல தென்னை ஓலையை வாங்கி கட்டிட்டு தர போடுறது காசு இல்லை, பாதி அந்த பக்கத்தில் சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சென்னையில் புக் பண்ண ஒரு பிரசங்கியார் அங்கே 2 பேரை பிரசங்கத்தை புக் பண்ணிட்டாங்க தெரியாமல். அதனால ஒரு ஆளை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு அமெரிக்கனை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் காலையில் இங்கே வந்தார். காலையிலே வந்த உடனே தென்னை ஓலையெல்லாம் கட்டிருக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே சுற்றிட்டே வந்தார். சுற்றி எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டார், என்ன செய்ய போகிறீங்க, எதுக்கு எது ஓலை எதுக்கு எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். நான் சொன்னேன், வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். வெள்ளைக்காரங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு பிரசங்கம். அது கை வந்த கலை. ரொம்ப அழகாக காணிக்கையை பற்றி பேசுறதுக்கு அவங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும். கொடுக்காதன்னு கூட கொடுக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி வர ஆரம்பித்தார். நான் இந்த பார்த்தேன், ரொம்ப அழகாக ரொம்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்த மீதி வேலைகள் எல்லாம் நான் அடுத்த வருஷம் இங்கே வரும்போது நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ண ஒரு சர்ச்சை நான் பார்க்கணும் அப்படின்னாரு. எப்போதுமே நான் பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆளுக்கு அவர் என்னதான் தப்பு தண்டா பேசினாலும் நான் வாயே திறக்க மாட்டேன். பிரசங்கம் முடித்த பிறகு அவரை கலெக்ட் பண்ணிக்குவேன் தவிர நான் எதுவுமே குறுக்க பேச மாட்டேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு என்ன வாய் கொழுப்போ தெரியாது. நேரம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் 1 year பொறுத்து வருவேன்னாரு. நான் சொன்னேன் பின்னால் உட்காந்துட்டு, நோ பிரதர், ஐ வில் ஃபினிஷ்ட் ஒன்லி 6 months. 6 மாதத்தில் நான் முடிச்சிருவேன் பிரதர்னு. அவர் என்னை திரும்பி பார்த்துட்டு, ஓகே காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டான். இதை கொடுக்கறதே விட்டுட்டான். ஆனால் போய் கொஞ்சம் விட்டுருந்தா ஏதாவது சமையல சொல்லி வாங்கியாவது கொடுத்துருப்பான். அதுவும் போச்சு. ஓகே காட் பிளஸ் யூ
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த சப்ஜெக்ட் போயாச்சு. பிரசங்கம் போயிட்டு முடிச்சுட்டு அவர் போயிட்டார். வீட்டுக்கு போனேங்க. நீங்கள் எத்தனை பேர் முன்னால் இருந்தீங்க, எத்தனை பேர் நம்பவே தெரியாது. அப்போ என்னுடைய சபையில் ஒரு மாத வருமானம் 5000 இருந்து ஒரு 7000, 5 to 7000 அவ்வளோதான் எங்கள் சபையினுடைய. அப்போ கட்டுற வேலையில் அந்த வருமானத்தில் 8 லட்சம் ரூபாய் கட்டினா எப்போ கட்டி முடிக்கப்படுறாங்க அந்த நேரம். ஆலயத்தை முடிச்சுட்டு நான் ஞாயிற்று சண்டே நினைக்கிறேன், மண்டே நினைக்கிறேன், மண்டே ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டு உட்கார்ந்தேன். எல்லாரும் பரலோகத்துக்கு போனேன், ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்ததில்லை. ஆனால் அன்றைக்கு முதல் முறையாக பிசாசை பார்த்தேன். தத்ரூபமாக நின்றுட்டு, 6 மாதத்தில் முடிச்சிருவியா, தர போடுறதுக்கு வக்கில்ல, நீ 6 மாதத்தில் எப்படி முடிச்சிட நான் பார்க்குறேன். அவ்வளவுதாங்க. எனக்கு வேத்து விறுவிறுத்து முகமெல்லாம் கருத்து அப்படியே தலைமையில கை வச்சுட்டு உட்கார்ந்தவன் தான். அப்படியே உட்கார்ந்தேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. என் ஒய்ஃபு கேட்பாங்க, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சுன்னா எதுவுமே என்னால் பேச முடியலை. ஏன் முட்டாள்தனமாக 6 மாதத்தில் முடிப்போன்னு சொன்னோம்? எதுக்காக நம்ம சொன்னோம்? ஏன் அப்படி பேசணும்? இடையில ஏன் பேசணும்? எப்படி நம்மளால முடிக்க முடியும்? 6 மாதத்தில் என்ன லட்சம் இன்னும் தர போட முடியலை, இன்னும் பாதி பில்டிங் இருக்கு, இன்னும் எத்தனையோ லட்சம் நமக்கு தேவை, நம்ம எப்படி முட்டாள்தனமாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அவிசுவாசம் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து. ஃப்ரைடே மார்னிங் 5 நாள் போயிடுச்சு. ஆண்டவர் 5 நாள் அமைதியாக அப்படியே என்னை விட்டுட்டார். அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு நல்ல சத்தம். அந்த கபோர்டில் ஒரு மேகசின் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. நல்ல ஒரு கிளியர் வாய்ஸ். நான் போய் அந்த மேகசினை எடுத்தேன். அதில் என்ன போட்டுச்சுன்னா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் அப்படியே பேசிட்டேங்க, உட்காந்து நான் அப்படியே பேசுகிறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, கொடுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. இந்த ஆலயம் ஆரம்பித்ததுல இருந்து எங்கள் வீட்டில் பால் வாங்கலை, எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஹார்லிக்ஸு பூஸ்ட் எல்லாம் நிறுத்திட்டேன், நான்வெஜ்ஜை நிறுத்திட்டேன், வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நான் சாப்பிட்றேன். பாருங்கள், ஜிப்பா கூட கழிஞ்சு போச்சு, அடுத்த ஜிப்பா வாங்குகிற காசு இல்லை, நீர் கொடுக்குற காசு எல்லாம் நான் என்ன செய்கிறேன், உமக்கு தானே நான் கொடுக்குறேன், நீர் எப்படி கொடுங்கள் கொடுக்கப்படும், நான் கொடுத்துக்கிட்டு தானே, இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன். திரும்ப சத்தம் சொல்லுது, இல்லை நீ அதை வாசி, அந்த மேகசீனை வாசி. அந்த மேகசீனில் சொல்லியிருந்துச்சு, உனக்கு 4000 ரூபாய் உனக்கு கொடுக்க முடியும், நீ கொடுக்குற, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது என்னது, உனக்கு முடிஞ்சது. 8000 ரூபாய் உனக்கு கொடுக்க முடியாது, அதை கொடு. கொடுக்க முடியாது, எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடிஞ்சது 4000 கொடுத்துட்டேன், கொடுக்க முடியாதது எப்படி கொடுக்கறது? அப்படியே யோசித்தேன், என்னடா கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு 5000 ரூபா வருது, வீட்டு வாடகை இது எல்லாமே போய் என் கையில் ஒரு 2000 3000 தேரும். எனக்குன்னு கடுத்தா மற்றபடி பில்டிங் ஃபண்டு வர்றதை நான் பில்டிங்கில் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே, நான் இந்த மாதத்தில் இருந்து 5000 ரூபா பில்டிங் ஃபண்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். யார் தப்பாக விளங்கிக்காதீங்கன்னா நடந்ததை சொல்கிறேன். சொல்லி வாயை மூடினேன். ஒரு ஆவில நிறைஞ்ச அங்கே தூக்கி அடித்தார் ஆண்டவர். விழுந்து ஒரே கத்து, ஆவில நிறைஞ்சு ஒரே சத்தம், எல்லாரும் ஊரே வந்துடுச்சு. பாஸ்டருக்கு என்னவோ யாரும் பேய் ஓட்டுறாரோ இல்லை இவர் ஓட்டு என்ன பண்ணி நடந்து தெரியாது, பயங்கர சத்தம் வீட்டில் கேட்குது. எல்லாரும் வீடெல்லாம் கூடியாச்சு. எப்படியோ சமாளிச்சு அதே நிறைவோடு சண்டே மார்னிங் வந்தேன். இந்த வாரம் நடந்ததை நான் சொன்னேன். 6 மாதத்தில் நான் கட்டுவேன். அன்றைக்கு அறிவித்தது நவம்பர் 20 நினைக்கிறேன். மே 20 இந்த சர்ச்சினுடைய டெடிகேஷன் நடக்கும். தேவன் எனக்கு இந்த ஆளு, தேவன் என்னோட மே 20 பேஸே போடலை, பின்னால் பேஸே கிடையாது, அங்கே வரைக்கும் தான் பில்லரே இருக்குது, இந்த பில்லர்லாம் கிடையவே கிடையாது.
6 மாதத்துல இந்த சர்ச்சினுடைய டெடிகேஷன் மே மாதம் 20ஆம் தேதி சுந்தரையா வந்து சர்ச்சை டெடிகேட் பண்ணுவாரு. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்க நீங்க எழுப்பி கொடுக்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று ஆஃபரிங் எடுத்தேன். எவ்வளவு தெரியுமா ஆஃபரிங் வந்துச்சு? தசமபாகம் 5000 வரும். அன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் 1,75,000. என் வாழ்க்கையில இன்றைக்கு கூட எடுத்ததில்லை. இவ்வளவு சபை வளர்ந்து கூட ஸ்பெஷல் ஆஃபரிங் 1.25 லட்சம் வந்ததே கிடையாது. அது எங்கேயோ இருக்கு. அன்றைக்கு அந்த சின்ன சபை 1.25 லட்சம் எனக்கு வந்து தசமபாகம் கொடுத்தேன். சாரி, ஸ்பெஷல் ஆஃபரிங். எல்லாம் கல்யாண பட்டு போலவை அவங்களுடைய எத்தனை தாலி தெரியுமா இதில் வித்துருக்கேன் நான். கோல்டு அவ்வளவு பேர் தாலியை கலத்தி புடவையை கலத்தி என்னெல்லாம கொடுத்தாங்க. பட்டு புடவையா டி நகரில் வித்தேன். எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வித்து மே மாதம் 20ஆம் தேதி கரெக்டா டெடிகேஷன் நடந்தது. அதே நாளில் தேவன் ஆலயத்தை முடிச்சிட்டார். அப்பதான் எனக்கு அண்டையிலேருந்து தான் எனக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் பணத்தை கேட்கல, உங்ககிட்ட மனதை கேட்குறேன், மனதை கேட்குறேன். அதனால தான் பொதுவாக நம்ம இவ்வளவு இம்ப்ரூவ் ஆச்சு, நம்ம என்னென்னமோ பண்ணியிருக்கோம். நான் பில் புக் அடித்ததும் இல்லை, நான் யார்ட்டையும் வெளியே நண்பர்கிட்ட கேட்டதில்லை, யார்ட்டையும் சொன்னதும் இல்லை. இங்கேயும் நான் வந்து பெரிய ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிறது இல்லை. அவ்வளோதான், இந்த வேலை நடக்குது, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வேலை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அன்றைக்கும் ஆலயத்தை கட்டும்போது நீங்கள் யாரும் இதை தவறாக விளையும் கொள்ளக்கூடாது. நான் அதை காணிக்க நான் மெயின் பண்ணலை, தப்பாக நினச்ச கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் முதலாவது கிரியேச்சு. தேவன் தன்னை மனப்பூர்வமாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நம்ம எப்போது நம்முடைய மனதின் மேலே நம்முடைய மனப்பூர்வமாக நம்ம வேலைகளை செய்கிறோமா? ஒரு ஜெபம் பண்ண போகிறோம், மனப்பூர்வமாக செய்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு 10 ரூபாய் கொடுக்குறோம், மனப்பூர்வமாக கொடுக்குறோமா? ஆலயத்துக்கு போகிறோம், மனப்பூர்வமாக கடமைக்கு போகிறோமா? கட்டாயத்துக்காக போகிறோமா? ஆலயத்துக்கு எப்படி போகிறோம்? உற்சாகமாய் போகிறோமா? மனப்பூர்வமாய் போகிறோமா? ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஆண்டவர் எப்போதுமே பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனப்பூர்வம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர்றாங்க. எதனால? அம்மா திட்டுறாங்க வர்றாங்க. ஏய் கோயிலுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்றாங்க, அதுக்காக வராங்க. அவர்களாக மனப்பூர்வமா வர்ற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இஸ் a totally different. அது வித்தியாசம். அம்மா சொல்றாங்களே, அம்மா வர சொல்றாங்களே, அம்மா திட்டுறாங்களே, அம்மா பைபிள் வாசின்னு சொல்றாங்களே, அம்மா ஜெபம் பண்ணுன்னு சொல்றாங்களே, அம்மா இப்படி சொல்றாங்களே, இதுக்காக செய்யறான் பாருங்க. அவன் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் மூலமாக தேவன் ஒரு ஆலயத்தையோ அவன் மூலமாக ஒரு ஆவிக்குரிய கிரியையோ தேவன் நடப்பிக்க முடியவே முடியாது. ஊழியம் செய்கிறது கூட ஒருவன் சொல்லி செய்யறதுனால அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறது இல்லை. மனப்பூர்வமாக அவங்க அந்த வேலையை செய்கிற வேலையை மனப்பூர்வமா செய்கிறாங்களா இல்லை கடமைக்காக செய்கிறாங்களா? வேலை நடந்துடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு சின்ன வேலையை செய்தால் கூட நீங்கள் எப்படி செய்யுங்க அப்படின்னு கேட்டால் மனப்பூர்வமாக செய்யுங்க. எதை செய்தாலும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் செய்யுங்க. எதை செய்தாலும், எதை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதை செய்யுங்க, நீங்க எதை செய்தாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்காக செய்யுங்க. அதை எப்படி செய்யுங்கன்னு கேட்டா மனப்பூர்வமாக நீங்க செய்யுங்க. அதை செய்தா தேவன் உங்களுக்கு பலன் தருவார். தேவனுடைய அதனால தான் பாருங்க, இங்க மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு சின்ன வயசுல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு சபைக்கு, நான் சின்ன வயசுல இருந்த சபைக்கு நான் போயிருந்தேன். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருட்களை வந்தால் எல்லா பொருட்களையும் ஆலய நீதிக்காக ஏலம் விடுவாங்க. பொருட்களை ஏலம் விடுவாங்க. ஒரு முட்டை வந்தால் கூட ஏலம் விட்டுருவாங்க.
அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு முட்டை ஒரு அணாவோ என்னமோ அவ்வளோதான் இருக்கு நினைக்கிறேன். அந்த நாட்களில் நான் சொல்கிறது ஒரு நியர்லி ஒரு 50 இயர்ஸ் 55 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு அணாவுக்கு ஒரு அணா இருந்துச்சுன்னு தெரில, எனக்கு இந்த வேலை ஞாபகம் இல்லை. ஒரு அணா முட்டை இருந்த காலம். அப்போ முட்டை ஏழை விடுறாங்க. அவர் ஒரு அணா சொன்னார், இன்னொருத்தர் 2 அணா அப்படின்னாரு, ஒருத்தர் 4 அணான்னாரு. இது இந்த பக்கம் கேட்கறது ஒரு ஜாதி, இந்த பக்கம் கேட்கறது இன்னொரு ஜாதி. இவன் பார்த்தான், டேய் என்னடா நம்மளை விட அந்த ஜாதிக்காரன் 4 அணா கேட்கறது, இவன் 8 அணா. அப்படி எவ்வளோ முடிஞ்சது தெரியுமா? ஒரு அணா முட்டை 250 ரூபாய் முடிஞ்சது. இந்த 250 எது கொடுத்தான்னு தெரியுமா? அந்த ஜாதிக்காரனை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தான். ஆனால் என்ன சொல்லிட்டு போயிருப்பான், ஒரு முட்டை 250 ரூபாய்க்கு எடுத்தையா, கோயிலுக்கு 250 ரூபா கொடுத்தேன், அவன் கணக்கில் சேருன்னு நினைக்கிறீங்க? அவன் எதுக்காக எடுத்தான்? அந்த ஜாதிக்காரனை ஜெயித்துட்டு போயிட்டான். நம்ம ஜாதி ஜெயித்துச்சு பார்த்தியா, வெளியாதான். ஆண்டவர் நீ 250 ரூபா முட்டை எடுத்ததெல்லாம் கணக்கு எழுதுறது இல்லை, வேணா சர்ச்சு கணக்கில் இருக்கும், ஒரு முட்டை 250 ரூபாய் காணிக்கை போனது அப்படின்னு கணக்கில் இருக்கும். நீ பெரிய ஆளாக இருப்ப, பிரதர் அந்த ஆள் ஒரு முட்டைக்கு 250 ரூபா கொடுத்தான் பிரதர் அப்படின்னு பெரிய கணக்கில் இருக்கும். பட் ஆண்டவர் கணக்கில் முட்டையாக தான் இருக்கும். அதனாலதான் பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மனப்பூர்வமா இதை நீங்கள் நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயம் எப்படி, ஏன் இந்த ஆலயம் கேட்டார்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆலயம் எழுத்தின்படியான ஒரு ஆலயம். மரம், பொன், வெள்ளி, முத்து இதில் கொண்டு வந்த ஒரு 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 சாதாரண கண் காண்கிற ஒரு ஆலயமாக வந்துச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பர்பஸ். ஒன்று வாசம் பண்ண, இன்னொன்று உலாவ. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இதே வார்த்தையை நீங்கள் நேராக புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் தயவு செய்து 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் இப்ப யாரு தேவனுடைய ஆலயம் ஆயிட்டா பாத்தீங்களா? அங்க ஆண்டவர் அளவு கொடுக்கிறாரு. இது இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு துணி இந்த மாதிரி மூடப்படணும், இப்படி ஒவ்வொரு அளவை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு வரும்போது அந்த கூடாரம் ஒளிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு கூடாரம் வருது, இன்னொரு ஆலயம் வருது. சாலமோன் காலத்துல அந்த துணிகள் எல்லாம் எடுத்துட்டு கற்களாலும் பொன்னினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் ஆலயத்தை கட்டினான். அது தேவனுடைய வீடு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிறது, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார், நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். ஆகையினால யாரு இப்ப ஆலயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 30 முழம் 20 முழம் துணி கட்டை இல்லை, சித்தி மரம் இல்லை, நீங்க தான் அந்த ஆலயம். அப்போ ஆலயம் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் கொடுத்ததனுடைய அந்த மோசேயினுடைய காலத்தில் மலையிலே கொண்டு போய் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய் என்று சொன்னால், அந்த மாதிரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மலையில உள்ள மாதிரி பரலோகத்தில் இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு விளங்குறதுக்காக ஒரு உபமானமாக ஒரு விளங்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஆண்டவர் ஒரு டெம்பரவரியாக நான் உனக்குள்ள உலாவணும், இந்த ஸ்தலம் இப்படி இருக்கணும். அப்போ ஆண்டவர் காலப்போக்கில் வந்த பொழுது அவர் இப்ப சொல்றாரு, இந்த ஆலயம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அந்த ஆலயம். நான் உங்களுக்குள்ள உலாவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணி நான் உங்களுடைய தேவனாக நான் இருக்க விரும்புகிறேன். ஆகையினால நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க உங்களை என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, சுத்திகரிச்சு கொள்ளுங்க. நீங்க அப்படி வேதம் சொல்லுது பாருங்க,
ஆனபடியின் 17ஆம் வசனம் பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, கவனிங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் எனக்கு யாரா இருப்பீங்க? குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவர் எப்ப ஏற்றுக்கொள்றாரு? கிறிஸ்தவ வாழ்க்கை 2 விதத்துல இருக்கு. ஒன்று, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு நாம என்ன செய்தா போதும்னு கேட்டீங்கன்னா, விசுவாசித்தா போதும். ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்றேன், உம்மை அங்கீகரிக்கிறேன், உம்மை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவருடைய பிள்ளை ஆகிறது ரொம்ப லகு. ஆனா நான் சொல்லுவேன், நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது ஒரு அனுபவம். பட் தேவன் எந்த அழைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எப்ப ஏற்றுக்கொள்வார்னா, நீ பிரிந்து போ, அசுத்தமானதை தொடாமல் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ. அப்பொழுது நான் என்ன செய்வேன்னா, உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். இப்போ இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எப்ப அங்கீகரிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, நாம ஏற்றுக்கொண்ட போறதல்ல, நாம பிரிஞ்சு போற வேலை. அசுத்தத்தை விட்டுட்டு, அருவருப்புகளை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும் பொழுதுதான் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார், நான் சுத்தமுள்ளவனாக இருக்கிறேன். அசுத்தத்தை அருவருப்பை விட்டு நீ பிரிஞ்சு போவாயானால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். பாருங்க, அவர்கள் தான் யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, குமாரர் குமாரத்திகள். நான் ஏற்கனவே விளக்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்றால் நான் திரும்ப சொல்றேன். ஆபிரகாம் வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. எத்தனை மனைவி? 3 மனைவி. ஒரு மனைவி கேத்துராள், ஒரு மனைவி சாராள், இன்னொரு மனைவி ஆகார். நீங்க கேத்துராளை நீங்க கணக்கிலேயே வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து வாசிங்க. 25 அதிகாரம். ஆபிராம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவனுக்கு 6 பிள்ளைங்க. சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவாக். 6 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருந்தாங்க. ஆகார்கிட்ட பிறந்தது 1, சாராள்கிட்ட பிறந்தது 1, 8 பேர். சரி, இப்போ 8 பேரும் நீங்க ஒரு விருந்தில் உட்கார்ந்துருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல கூடி வராங்க. நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, எப்போ உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவான்? நீ யாரு புள்ள? ஆபிரகாமுக்கு புள்ள. 8 பேரும் ஆபிரகாம் புள்ள. அவன் என்ன சொல்லுவானா? நான் யார் புள்ள? ஆபிரகாம் புள்ள. ஆனா ஆபிரகாம் கிட்ட போய் கேளுங்க, ஐயா உங்களுக்கு எத்தனை புள்ள? 1 1ங்க. ஆபிரகாம் யார பிள்ளையா ஏற்றுக்கொண்டார்னா, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் உள்ளவன். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு. எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டான்? ஈசாக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் என்ன கொடுத்தான்? கிஃப்ட் கொடுத்தான். அவன் பெரிய பணக்காரன். டேய், அந்த ஏக்கர் நிலத்தை நீ வச்சுக்க,
இந்த ஏக்கர், ஏன்னா அவனுக்கு தேசமே இருக்குல்ல. ஒவ்வொரு ஏக்கர் நிலம் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை நீ வச்சுக்க, இந்த தோட்டத்தை நீ வச்சுக்க, அந்த தோட்டத்தை நீ வச்சுக்க, எல்லாத்துக்கும் தோட்டம் கொடுத்துட்டான். ஆனால் மீதி உள்ளதெல்லாம் யாருக்கு கொடுத்தான்? இன்றைக்கு நிறைய பேர் வைப்பாட்டி பிள்ளை மாதிரி ஆண்டவர் தோட்டம் வீடு வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுத்தார். யார் கொடுத்தா? தேவன் தாயா கொடுத்தாரு. ஆனால் தேவன் எதை கொடுக்கணும்னா தோட்டம் கொடுக்கறது இல்லை. இந்த இளைய குமாரனை கொடுத்தார கண்ணுக்குட்டி, அந்த மாதிரி கண்ணுக்குட்டி கொடுத்தது, ஒரு மோதிரம் கொடுத்தது, ஒரு வஸ்திரம் கொடுத்தது, இதெல்லாம் யாருக்கு? பிள்ளைக்கு கொடுத்தாங்க. ஆனால் மூத்தவனை பார்த்து சொன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுடா, என் கண்ணுக்குட்டியெல்லாம் உன்னுடையது தான், என் ஆட்டுக்குட்டியெல்லாம் உன்னுடையது தான், நீ என்னோடு இருக்கிற, நீ என்னுடையது. அப்போ பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னைக்கு நிறைய பேர் எதில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நன்கொடையிலே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால், என் பிள்ளைன்னு நாமத்தை தரிச்சிட்டியே, வைப்பாட்டிக்கிட்ட பிறந்துட்டியே, நான் உன்னை பெத்துட்டேன், என் வித்து, என் நாமத்தை இயேசுன்னு சொல்லிட்டியே, அதுக்காக உனக்கு கொடுக்குறேன். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கு, தன்னுடைய பிள்ளைகள் என்கிற சொல்ல கூட்டத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கு. அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய ஆவி, தங்களுடைய ஆத்மா, தங்க சரீரத்தில் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு. உலகத்தை விட்டு பிரிஞ்சு, அசுத்தங்களை விட்டு பிரிஞ்சு, உலக வேஷங்களை விட்டு பிரிஞ்சு, கர்த்தருக்காக விக்கிரகம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம் என்று அவைகளை தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தருக்காக பிரிந்து வாழுகிற ஒரு செப்பரேட்டட் லைஃப் உள்ள ஒரு ஜனம் இருக்கு. அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி, நான் உன்னை என்ன சொல்றேன்னா ஏற்றுக்கொள்றேன். அப்ப நான் சொல்லுவேன், நம்ம ஏற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி. 1 minute, இயேசுவே நான் ஒரு பாவியையா, நான் உண்மை ஏற்றுக்கொள்றையா, என்னை ஏற்றுக்கொள்ளையா என்று அழுகையோடு ஜபத்தை பண்ணிட்டா, அன்புள்ள தேவன், நாம தேவனுடைய பிசாசின் பிள்ளையாக இருந்த நாம தேவனுடைய பிள்ளையாக மாறிடுறோம். அது ஒரு 5 நிமிஷம் நடக்க போகிற ஒரு காரியம். ஆனால் ஒரு பெரிய ப்ராசஸ். ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்றது பெரிய ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இது அசுத்தம், இது வேண்டாம், இந்த ஐக்கியம் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த பேச்சு வேண்டாம், இந்த போக்கு வேண்டாம், இந்த வரத்து வேண்டாம், இந்த வேஷம் வேண்டாம், இது இனி என் பிள்ளைக்கு தரிச்சிருக்கிற வேஷம் வேண்டாம், வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றாக பரிசுத்தம் பண்றார். அதுக்கு அவன் கீழ்ப்படுகிற வேளையில என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்ப நீங்க யாரா மாறிடுவீங்கன்னு சொன்னா, நீங்க பிள்ளையா இருந்த நீங்க இப்ப யாரா மாறிடுவீங்கன்னு சொன்னா, என்னுடைய ஆலயமா மாறிடுவீங்க. நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன். நீ என் பிள்ளையா இருக்கிறது வேற, நீ என்னுடைய வாசஸ்தலமா இருக்கிறது வேற. நான் உனக்குள்ள வாசம் பண்ணி நான் உனக்குள்ள உலாவுகிற இடமாக நான் மாத்திருவேன். இப்போ உன் சரீரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, முன்னால பாவம் வாசம் பண்ணின இடம், முன்னால பாவம் உலாவின இடம், பாவ சிந்தனைகள் உலாவின இடம். இப்ப அங்க என்ன உலாவுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் உலாவுகிற இடமாக எப்ப மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீ உன்னை அர்ப்பணிக்கிற வேளையில, உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ற வேளையில, அப்பதான் பாருங்க ஆண்டவர் சொல்லுவார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து 11ஆம் வசனத்தில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை உங்கள் ஸ்தாபிப்பேன். நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்களே ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் எப்போ தேவனா இருக்காருன்னா, உங்கள் நடுவில் உலா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஒரு பாவத்தில் இந்த சரீரத்தை நம்ம எடுத்தார். எதுக்கு எடுத்தார்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே உலாவுறதுக்கு. நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலையும்
ஆண்டவர் வாசம் பண்ணுறது மாத்திரம். அன்றைக்கு பவுல் சொன்னார், நான் நல்லது செய்யத்தான் விரும்புகிறேன், பட் செய்ய முடியலை, ஏன்னா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டு இப்போ அந்த வாசஸ்தலம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெறுமையானது அல்ல, இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுறார். வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல, ஆண்டவர் உலாவுகிறார். ஒவ்வொரு லூக்கன் காணர் ஆண்டவர் உலாவுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இடத்துல ஒரு பெரிய வீட்டை நான் பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன். எத்தனையோ பெட்ரூம் இருந்துச்சு. அவங்க நான் தான் பிரதிஷ்டை பண்ணோன்னு என்னை நம்ம சபையை அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். பார்த்தா வீடு பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எழும்புனேன். அவங்க என்ன வேணும் வச்சுட்டு போட்டோம். நல்லா ஒவ்வொரு அறையும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணுன்னா எல்லோரும் என்றைக்கு பார்த்துங்க, இன்றைக்கு பார்த்துங்க. எந்த பெட்ரூமில் என்ன ஷோகேஸ் இருக்குது, என்ன டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடு, டாய்லெட்டு, பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சனு, என்னென்ன பார்க்கணுமோ. நீங்கள் வீட்டு பிரதிஷ்டைக்கு வந்தவங்க எல்லோரும் எதுக்கு வந்திருக்கிறீங்க? பிரதிஷ்டைக்கு. இன்றைக்கு பார்த்துக்குங்க. நாளைக்கு பிரதிஷ்டை பண்ண பாஸ்டரே வந்தால் கூட ஹாலில் சேர் போட்டிருக்கோம். மரியாதையை எங்கே உட்காரணும்? சோஃபாவில் உட்காரணும். காஃபி கொடுத்தா குடிக்கணும். நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன்னு பெட்ரூமுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. மரியாதை இல்லைல்ல. நான் தாங்க நேற்றுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு போனேன், இன்னைக்கு நான் நேராக பெட்ரூம் திறந்து போயிட முடியுமா? போக முடியாது. எனக்கு லிமிட். இன்றைக்கு தான் லிமிட் இல்லை, இன்றைக்கு எல்லாம் காலி. ஆனால் இப்போ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சோஃபா வந்துடுது. 3000 ரூபாய்க்கும் சோஃபா இருக்கு, 3 லட்சத்துக்கும் சோஃபா இருக்கு. உட்கார்ந்தா ஒரு அடி எழும்புற சோஃபா இருக்கு. இப்ப என்ன வரும்? அடுத்த வாரம் நம்முடைய மகிமைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வரும். அங்க 10,000 ரூபாய்க்கும் டைனிங் டேபிள் இருக்கு, 10 லட்சத்துக்கும் டைனிங் டேபிள் இருக்கு. இதுல உட்கார்ந்து சாப்பிட தான் போறோம், அதுல உட்கார்ந்தும் சாப்பிட தான் போறோம். அப்ப பொருட்கள் என்ன பொருள் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மகிமையை காண்பிக்கிற பொருட்கள் அங்கங்க அலங்காரமா நாளைக்கு வந்து உட்காரும். நீங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு ஹாலோட திரும்பி போயிடணும். ஆனா இந்த வீட்டுக்கு யாரு தலைவர்னு கேட்டா, தேவன். அவர் ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போக மாட்டாரு. அவர் என்ன செய்வார்னா, இந்த வீட்டுக்குள்ள உலாவுவார். இந்த வீட்டுக்குள்ள உலாவும் போது தான், ஏன்பா இந்த இதுங்க இருக்கு, எங்க வீட்டில் அடிக்கடி எனக்கு பிரச்சனை வரும். ஏன் இது இந்த இருக்கு பாருங்க. இப்போ நான் உலாவுனா அங்கே இருக்கு பாருங்க, கண்ணுக்கு முன்னாலே இருக்க தேவையில்லாத ஒரு பேப்பர் கிடக்காங்க. இது கிளீன் பண்ணுவாங்க, பார்த்துனாங்களோ இல்லையோ தெரியாது. நான் சில வேளைகள் திரும்பி வந்து அப்போ தான் கேட்பான் அந்தோணி, நான் எப்பவே எடுக்கொண்டு யோசித்தேன், அங்கிள் வந்தா கண்ணில் பாடுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தெரியும் இல்லை, எடுத்து பாருங்க. இப்போ சும்மா தச்சயமா திரும்பினேன், தேவையில்லாத ஒண்ணுங்க கிடக்கு. இத மாதிரிதான் ஆண்டவர் பாருங்க, லூக்கன் காணர் உலாவுவார். லூக்கன் காணர். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உபாம 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க சீக்கிரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கணும். உன் சத்துருக்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுக்கணும். உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டு. பாளையம்னா உங்க பாளையம்னு வச்சுக்கலாம். உங்க பாளையம் என்னது? உங்க வீடு. உங்க பாளையம், உங்க வீடு, உங்க எல்லை. இதுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உலாவிக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு உலாவுறாரு? உன்னை ரட்சிக்கிறதுக்கு, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு. 2 காரியத்துக்காக தேவன் நம்முடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அசூசியான காரியத்தை நான் கண்டுட்டு நான் லெட்டர் போட்டு போக மாட்டேன், போயிடுவேன். அசூசியான காரியத்தை நான் கண்டு உன்னை விட்டு போயிடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டும், உன் பேச்சு சுத்தமா இருக்கட்டும், உன் காரியங்கள் கைகள் சுத்தமா இருக்கட்டும், உன் கண்கள் சுத்தமா இருக்கட்டும், உன் வாழ்க்கை நீ சுத்தமா வச்சுக்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னு கேட்டா நான் போயிடுவேன். யாருக்கு லாஸ்? உன்னை காக்கிறக்கா நான் உள்ள இருக்கிறான்ப்பா, உன்னை ரட்சிக்கிறக்கா நான் உள்ள இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்க,
நம்ம அதே வசனத்தை எடுத்துக்கங்க. ஆண்டவர் வந்து நம்ம வீட்டில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சரீரத்தை காக்கிறதுக்கு, நம்முடைய சரீரத்தை ரட்சிக்கிறதுக்கு தேவன் உள்ள உலாவிக்கிட்டு இருக்கார், உள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சரீரத்தில் அசூசியான காரியங்களை காண்பாரானால் சரீரத்தை விட்டு விலகிறார். என்னத்தை இழந்துடுறோம்னா பாதுகாப்பை இழந்துடுறோம், தேவனுடைய பாதுகாப்பை இழந்துடுறோம். தேவன் தூர போயிடுறார். அது வரைக்கும் என்ன செய்யறாருன்னா நம்முடைய சத்துருக்களை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். எழும்ப முடியல, சத்துருவை அடக்கிற வேலை அவர் செய்திடுறார். எப்போன்னு கேட்டீங்கன்னா நீங்க உலாவருக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும். இதே ஆலயம் திரும்ப வளர்ந்து வருது. நீங்க ஆரம்பத்தை ஆசிரியப்பு கூடாரத்தை வச்சிங்கன்னா அடுத்த ஆசிரியப்பு கூட எங்க வந்தீங்கன்னா நம்முடைய சரீரம். அன்றைக்கு பாருங்க, ஆசிரியப்பு கூடாரம் என்ற எல்லா கூடாரங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான கூடாரம் அந்த பாளையத்தில் இருக்கு. ஆனா ஆசிரியப்பு கூடாரம் என்ற ஒரு மனுஷன் பக்கத்துல வரும்போது என்ன செய்யறானா ஒரு பயமும் பக்தியும் கையெடுப்பு உண்டாயிருது. ஏன்னு கேட்டா அங்க யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். அதுவும் கூடாரம் தானே. அதே மாதிரி தானே இது ஒரு கூடாரம். லட்சக்கணக்கான கூடாரத்து மத்தியில் இது ஒரு கூடாரம். இந்த கூடாரம் வந்த உடனே ஜனங்கள் ஏன் மகிமையா கையெடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம், அதுவும் கூடாரம் இதுவும் கூடாரம். ஆனால் இந்த கூடாரம் கனம் பண்ணப்படுவதனுடைய காரணம் அங்க தேவன் இருக்கிறார். அப்ப நான் சொல்லுவேன், நம்மோடு தேவன் இருப்பாரானால், நமக்குள்ள தேவன் இருப்பாரானால் நாம யாரா இருப்போம்னா கனத்துக்குரியவங்களா இருப்போம், நாம மதிமைக்குரியவங்களா இருப்போம். நம்முடைய மதிப்பும் நம்முடைய மரியாதை எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மோடு கர்த்தர் இருக்கிறத வச்சுதான் இருக்கு. இல்லாட்டா இது வெறும் மண்ணான சரீரம். இதற்குள்ள ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கனத்துக்குரியது, இது ஒரு மகிமைக்குரியது. உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகணும்னா நான் சொல்லுவேன், ஜனங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களோடு தேவன் இருக்கிறார், நம்மோடு தேவன் இருக்கிறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சவுல் அசுத்த ஆவினால் பிடிபட்டு ஒரு பிசாசின் பிள்ளையா இருந்த பொழுது அவன் ஒன்ன கண்டுபிடிச்சான், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார்னு கண்டுபிடிச்சான். பயந்தான். உங்களை என்னையும் கண்டு ஜனங்கள் பயப்படணும். அது ஒரு பெரிய நல்ல கடா மாதிரி மீச வச்சிருக்கிறதுனாலயோ நல்ல 6 அடி உயரதுனால அந்த பயம்லாம் வராது. எந்த பயம்? தேவன் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அது ஒரு பெண்ணா இருக்கட்டும், அது ஒரு ஆணா இருக்கட்டும், பேசுறதுக்கு பயப்படுவாங்க, நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நம்ம குறிச்ச ஒரு பயம் வரணும்னு சொன்னா நம்முடைய ஜெயஞ்சுக்கு பாடியை பார்த்து இல்லை, நம்முடைய அதிகாரத்தை பார்த்து இல்லை. எப்போன்னு கேட்டீங்கன்னா தாவீது ஒரு சின்ன பையன், அவன் வீட்டில் வேலைக்கார பையன். யோசேப்பு ஒரு அடிமை பையன், அடிமையா வந்தவன். அவனோடு அவன் கையில எல்லாத்தையும் ஏன் ஒப்பு கொடுத்தான்? அவ்வளவு வேலை ஏன் ஒப்பு கொடுத்தான்? சிறைச்சாலையில போன கைதி அவன் கையில எல்லாத்தையும் ஏன் ஒப்பு கொடுத்தான்? எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். பயந்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அவனோடு இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு சாதாரண ஒரு வெளியரங்கமா இருந்த ஒரு துணியினால் செய்த கூடாரம் இப்ப என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சரீரமே நம்முடைய ஆலயமா வந்துச்சு. கடைசியில் இந்த கூடாரம் எங்க வளர்ந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லி அதோட முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவருமே அந்த ஆலயம். அதுக்கு எங்க ஆலயம்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க, நீங்க பாருங்க, பொற்தள வீதியிலே உலாவுவேன். அங்க 21ஆம் வசனத்துல 12 வாசல்களும் 12 முத்துக்களா இருந்தன, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. அதிலே தேவாலயத்தை என்ன செய்யலையா? பரலோகத்தில் என்ன இல்லை? தேவாலயம் இல்லையா?
புதிய எருசலேமில் தேவாலயம் இல்லையா? அந்த ஆலயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிறது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்போ அந்த ஆலயம் யாரை மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு இதை யோசிக்கும் போது தோணுச்சுது. ஏன் ஆட்டுக்குட்டியானவர் ஆலயம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், ஆட்டுக்குட்டியானவரும் நாமும் வேதம் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அவர் தலை, நாம் சரீரம். அப்போ நாம் அங்கே யாரை இருக்க போகிறோம்? அவர் தலை, நம்ம சரீரம். ஆட்டுக்குட்டியானவரை பிரிக்க முடியாத ஒரு சரீரமாக நம்ம இங்கே காட்டுகிறார். இப்போ பரலோகத்தில் நம்ம யாரா இருக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆலயமா இருக்க போறோம். ஆட்டுக்குட்டியானவர் ஆலயமா இருக்க போகிறார். அப்போ ஆட்டுக்குட்டியானவர்னே வச்சு இதை விட்டுரும். அடுத்த நம்ம இது ரொம்ப நான் குழப்ப நான் விரும்பல, உங்களுக்கு நான் பின்னால் விளக்குறேன். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆலயம் எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விழுந்த மனுஷன் இடத்துல ஏதோ 4 கல்லை வச்சு ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஆடாகவோ மாடாகவோ சிம்பிளாக ஆரம்பிச்சது. இப்போ தேவனை ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த ஒழுங்கின்படி மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரி ஆலயம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியை கொடுத்து அந்த மாதிரியிலே தம்முடைய மகிமை இறங்க பண்ணினார். அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பி இந்த மற்ற எல்லா கூடாரங்களை காட்டிலும் இந்த கூடாரத்தை விசேஷித்த கூடாரமாக, இதை ஒரு ஆராதனைக்குரிய கூடாரமாக மாற்றினார். அதே மகிமை எங்கே இறங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்குள்ள அந்த மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள தேவன் இருந்து எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனிதனையும் யாரா மாத்துறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயமாக, கனத்துக்குரியவனாக. அவனை தேவதூதரில் சின்னவனாக இருந்தார். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி தேவன் அவனை அதிகாரம் உள்ளவனாக மாற்றினார். இப்போ தேவன் நம்ம யாரை மாற்றினார்னா, வணக்கத்துக்குரியவர்களாக, மகிமைக்குரியவர்களாக தன்னை நமக்குள்ளே வைத்து அவர் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி நம்மை கனத்துக்குரியவர்களாக மாற்றினார். இப்போ அப்போ என்ன, நாம் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவர்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டோம். ஆனால் இந்த ஆலயம் வளர்ந்து இப்போ எங்கே வந்துன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்தில் போகும்போது அங்கே தேவனுடைய ஆலயம் இல்லை. அங்கே ஆலயம் யாருன்னு கேட்டால் தேவனே அதனுடைய ஆலயமாக இருக்கிறார். அப்போ இந்த ஆலயம், இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் எந்த மாதிரியை பார்த்தான் என்று சொன்னால், மோசே எந்த மாதிரியை பார்த்தான்னு சொன்னால், பரலோகத்தில் உள்ள அந்த மகிமையை பார்த்தான். அந்த இயேசுவின் சாயலை ஆண்டவர் பலவிதமான விளக்கத்தில் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டி இயேசுவினுடைய முழுமையை காட்டுகிறதா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன், ஆசரிக்க தகுதி உள்ள அல்லது ஆராதனைக்கு உரிய என் ஆண்டவரா இயேசுவை காட்டுகிற ஒரு நிழல் படம். நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் கவனமாக நீங்கள் சிந்திப்பீர்களானால் இதனுடைய முடிவு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயமாக பரலோகத்திலே பரிணமிக்கிற என் ஆண்டவராய் இயேசுவையும், இந்த தேவனுடைய ஆலயமாக இந்த உலகத்திலே பரிணமிக்க வேண்டிய மனுஷனையும் நீங்க சரியா அறிஞ்சு கொள்ளணுமானா, இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். 2 காரியத்தை அறிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலே உள்ள ஆலயம், தேவனுடைய ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதனால தான் மோசே பெரிய ஆர்கிடெக்ட் படித்தவன், அவன் எகிப்தினுடைய சகல கலையிலையும் தேர்ந்தவன். அவங்கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு ஆலயத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை, இதை விட சூப்பர் அழகா ஆலயத்தை கட்டியிருப்பான். ஏன்னா அவர் அழகா எகிப்து அன்றைக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்றதுல எகிப்திய கலையை இன்னும் தேர்றதுக்கு இல்லை. எகிப்திய அவ்வளவு பில்டிங்கில் அவ்வளவு திறமையானவங்க. அன்றைக்கு கட்டின
பிரமிடுகள் எல்லாம் இன்றைக்கு கூட என்ஜினியர்லாம் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கட்டுனாங்க, இந்த கல்லுகளை எப்படி கொண்டாங்க, எப்படி இவ்வளவு கட்டுனாங்க, அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இன்றைக்கு உள்ள ஆர்கிடெக்டால புரிஞ்சிக்கவே முடியல. அவ்வளவு அன்றைக்கு கட்டட கலையில ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க. அந்த எகிப்திய ஞானத்தை ஆண்டவர் பயன்படுத்தி இந்த மோசே கிட்ட சொல்லி ஆலயம் கட்ட சொல்லல. என்ன சொன்னார்னா, இங்க ஆராதிக்கிற இந்த ஆராதனை நீ வரப்போகிற பரலோகத்துக்கு சாயலுக்கு ஒத்ததா இருக்கணும். ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் போகக்கூடாது, ஒரு இன்ச்சு இந்த பக்கம் வரக்கூடாது. ஒவ்வொன்றையும் நீங்க அளந்து பார்ப்பீங்கன்னா மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகிமையையும் பரலோகத்திலே நாம் காணப்போகிற மகிமையும் விளக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நிழலாட்டமான ஒரு சம்பவம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதை நாம் அறிவோம். இந்த கூடாரம் யாருன்னா என் ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. அந்த இயேசுவை நாம் உள்ளதை உள்ளதின்படி அறிய கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. அதற்கு இன்றைக்கு தேவையானது யாருன்னு கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமான ஜனங்கள், உற்சாகமான ஜனங்கள். மனப்பூர்வம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவேற்றவே முடியாது. நம்முடைய யோசபாத்தினுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது என்று எழுதியிருக்கிறது போல நம்முடைய இருதயம் உற்சாகம் அடையட்டும். ஜெபமா உற்சாகம், வேத வாசிப்பா உற்சாகம், ஆலயத்துக்கு போகிறதா உற்சாகம், ஒரு ஆத்மாவிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதா உற்சாகம், எல்லாவற்றிலும் உற்சாகம் அடைந்து எழும்புகிற நான் அடுத்த வாரத்திலே யார் யார் அதை பண்ணினார்கள் என்பதை நான் சொல்லி அடுத்த வாரத்திலே ஆசீர்வாத அளவுக்குள்ளே நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாக எவன் கொடுக்கிறானோ அவங்கிட்ட மாத்திரம் வாங்கு, வேற யார்ட்டையும் வாங்காத. என் ஆலயம் கட்டப்படணும்னா 2 கூட்ட மக்கள் தான் தேவை. மனப்பூர்வம் உள்ள ஜனங்கள், தங்களுடைய ஆவில உற்சாகம் அடைந்த ஜனங்கள். அவங்கள தவிர கடமைக்காக வர்றவன், விசனமா இருக்கிறவன், அவங்களெல்லாம் அவங்ககிட்ட வாங்காத. அவங்க ஆலயத்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆலயத்தை நான் அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட மாட்டேன். என்னுடைய ஆலயத்தை நான், என்னுடைய வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. என் ஆலயத்தை கட்டுறதுக்கு, என் வீட்டை கட்டுறதுக்கு வெள்ளியை கொடுக்க என்னால முடியும், பொண்ணை கொடுக்க என்னால முடியும், முத்துக்களை கொடுக்க என்னால முடியும். நான் மகிமையில முத்துக்களாலும் பொன்னினாலும் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு கொடுக்க முடியும். ஆனா எனக்கு பொன்னல்ல முக்கியம், வெள்ளி அல்ல முக்கியம். உங்களுடைய மனம் எனக்கு முக்கியம். மனப்பூர்வமாக நீ எதை செய்தாலும், கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும், நீ மனப்பூர்வமாய் உற்சாகமாய் செய்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் அதிலே பிரியமாய் இருப்பார். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நான் உற்சாகம் கொள்ளட்டும், என் இருதயம் உற்சாகம் அடையட்டும். எந்த சின்ன காரியம் செய்தாலும் அதை நான் கடமைக்குன்னு செய்யவே கூடாது. ஆண்டவரே, நான் உற்சாகமா நான் செய்யட்டும் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, என் இதயத்தை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. என் இதயத்தை மனப்பூர்வமாய் நான் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்கிறக்கு என்னை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு படிப்பித்து கொடுத்த பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகா, இன்றைக்கு உலகம் காணிக்கையை முக்கியப்படுத்துகிறது. இன்றைக்கு உலகம் பணத்தை முக்கியப்படுத்துகிறது. இன்றைக்கு உலகம் பணம் கொடுக்கிறவர்களே முக்கியப்படுத்துகிறது. ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள், மனம் உள்ளவர்கள் இகழப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரே உற்சாகம் உள்ளவர்கள் இதை கேவலமாய் மதிக்கப்படுகிறார்கள். எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. எங்களுடைய கண்கள் பணத்தின் மேல் அல்ல, நீர் விரும்புகிற இருதயத்தின் மேல் பதியட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் பணக்காரர்கள் பின்னாலே அல்ல ஆண்டவரே, மனமுள்ளவர்கள் மேல் போக எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும் சுவாமி. எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும்.
ஆண்டவரே, நீர் பணத்தை ஒரு நாள் நோக்கிறதில்லை, வெள்ளியும் பொன்னையும் ஒரு நாள் நோக்கிறதில்லை. நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பரலோகம் மனப்பூர்வம் உள்ள ஜனங்களால், பரிசுத்த ஜனங்களால் உம்முடைய பரலோகம் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அதுதான் நிறைக்கப்பட போகிறது ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிராணன் அழிவுக்கு விலைக்கு மேட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் கலைக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன்.